வணக்கம் அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. உவமையும் உவமேயமும் என்கின்ற தலைப்பிலே சில அரிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உவமையற்றவர் எந்த உவமை சொன்னாலும் அதை விட உயர்ந்து நிற்கக்கூடிய பரமஞானி. இவர் உவமையை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். ரொம்ப அருமையான ஒரு இலக்கிய விளக்கமாகவும் அதை விட இன்னொரு பரிமாணம் அடங்கியதாகவும் இது விளங்குகிறது. என்ன சொல்கிறார்? சித்தாந்த கருத்துக்கள் உள்ளவர்கள் சில வாசகங்கள் சொல்லுகிறார், கவிஞர்கள் சில வாசகர்கள் சொல்லுகிறார்கள். என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்னா, இந்த சித்தாந்த தலைவர்கள் சொல்வதை காட்டிலும் கவிஞன் சொல்கின்ற வாக்கு உயர்ந்தது அப்படிங்கிறார். அதற்கு காரணம், ஒரு சித்தாந்தம்னா ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்களுக்கு தே ஹாவ் அன் ஆர்கனைசேஷன். அதற்கு தலைவராக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால ஒரு பிடிவாதம் இருக்குங்கிறார். இதுதான் சரிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதம் இருக்கும். ஆனால் ஒரு கவிஞன் என்பவன் இந்த கொள்கை பிடிப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பதனால் அவனுடைய வார்த்தையை தான் நம்ம உயர்ந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். போட்டு வைத்த வழியில் போவதில்லை வெள்ளம் என்று தனக்கே உரிய ஒரு போக்கு. எந்த ஒரு சக்தி உள்ளிருந்து உந்தி அவனுக்கு கவிதைகளை தருகிறதோ அந்த சக்தியால் தான் அவன் இடைவிடாமல் செலுத்தப்படுகிறான். எனவே அவனுக்கு இந்த கொள்கை பிடிப்பு, பிடிவாதம், கூச்சல் எதுவும் கிடையாது. அதனால அவனுடைய வாக்குத்தான் இந்த சித்தாந்த தலைவர்களுடைய வாக்கை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு முடிவுக்கு வருகிறார் பெரியவர். அப்போ எதுக்கு அவர் சொல்லுகிறார்னா, காளிதாசனை பத்தி சொல்லும் பொழுது, உவமைக்கு காளிதாசன், வெண்பாவில் புகழேந்தி விருத்தத்திற்கு கம்பன் என்று நம்ம சொல்வது போல் உவமைக்கு காளிதாசன் என்று வடமொழியிலே அவனை கொண்டாடுவார்கள். ரகுவம்சத்துல அந்த கதையை சொல்லுகிறான் காளிதாசன். திலீபன் குழந்தை பிறக்கலன் போது வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அரசனுக்கு, சக்கரவர்த்தி கொஞ்ச நாள் மாடு மேய்க்கப்போ உனக்கு குழந்தை பிறக்குங்கிறார். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் யாராவது கேட்போமா? அந்த நாள் கேட்டார். குரு சொன்ன வார்த்தையை தட்ட முடியாது. திலீபன் மாடு மேய்த்த கதை ஒரு பக்கம் இருக்க, நந்தினி ஆகிய பசுவை திலீபனுடைய மனைவியாகிய சுதக்ஷனை பின்தொடர்ந்து செல்லுகின்றத ஒரு காட்சி. இது சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. அது எப்படி ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கொடுத்து காளிதாசன் ஒப்பற்ற கவிதையாக்கி விடுகிறார். என்ன அங்க நடந்தது? அந்த பசு, நந்தினி என்கின்ற பசு. சரி, இங்கே யாரு? திலீபனுடைய மனைவியான சுதக்ஷனை. என்ன ஆச்சு? அந்த பசுவை இவள் பின்தொடர்ந்து சென்றாள். இவ்வளவுதான். இது எப்படி கவிதையாச்சு? ஸ்ருதியை ஸ்மிருதி பின்தொடர்ந்து செல்வது போல், வேதங்களை சாத்திரங்கள் பின்தொடர்ந்து சென்றது போல் இருக்கிறதுன்னு காளிதாசன் இங்க எழுதுகிறார். அதான் என்ன உவமானம் போடுகிறார் பாருங்க. ரொம்ப அழகான ஒரு, அதாவது அதுல குர அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து சொல்றார். குளம்படி ஞாச பவித்திர பாம்சும், பாம்சும்னா தூசு. அப்படி பசுமாட்டோடு போகாம கொஞ்ச தூரம் தான் போயிருக்கிறாங்க. புழுக்க போலாது, ஏன்னா அது திலீபனுடைய வேலை. கொஞ்ச தூரம் தான் அந்த நந்தினி என்கின்ற பசுவை சுதக்ஷனை என்கின்ற திலீபனுடைய மனைவி பின்தொடர்ந்தாள். அதுபோல் அங்குதான் திரும்ப உவமானம் வருகிறது. வேதத்தில் இருப்பதையெல்லாம் ஸ்மிருதிகள் பின்பற்றி சொல்லவில்லை, ஆனால் வேதத்தை பின்பற்றித்தான் சொல்லுகின்றன. ஸ்ருதி என்பது வேறு, ஸ்மிருதி என்பது வேறு. ஸ்ருதி என்பது கேட்கப்பட்ட வேதம், ஸ்மிருதி என்பது கேட்கப்பட்ட வேதத்தை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட சாத்திரம். ஸ்ருதியை மாற்ற முடியாது, ஸ்மிருதி மாறக்கூடியது. கோட் ஆஃப் கான்டக்ட், சோசியல் கோட்ஸ், டொமஸ்டிக் கோட்ஸ். பாரதியார் பின்னும் ஸ்மிருதிகள் செய்வோம்ங்கிறார். இந்த காலத்துக்கு ஏற்றபடி சாத்திரங்களை, புதிய சாத்திரங்கள் எழுத வேண்டும் என்பது பாரதியாருடைய கொள்கையாக இருந்தது. அதுல உண்மை உண்டு. அப்ப வேதத்தில் இருப்பதையெல்லாம் ஸ்மிருதிகள் சொல்லவில்லை, அவை நினைவு குறிப்புகள் தான். ஆனால் வேதத்திலிருந்து விலகாமல், அதனுடைய அடியும் பொருளும் தப்பாமல் தான் அதில் இருப்பதையே ஸ்மிருதிகள் சொல்லி இருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை 1000 மந்திரங்களையும் இந்த ஸ்மிருதிகள் சொல்லவில்லை, ஆனால் அவற்றை எப்படி பயன்படுத்துவது, வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை எப்படி வேதம் சயின்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த சாத்திரங்கள் டெக்னாலஜின்னு வச்சுங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இஸ் டெக்னாலஜி, இவ்வளவுதானே. அந்த அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் எப்படி என்பதை சொல்வன இந்த ஸ்மிருதிகள் என்கின்ற சாத்திரங்கள், கோட்ஸ் ஆஃப் கான்டக்ட். சரியா? அப்படி அப்போ இப்போ முடிக்கிறார் கவிதையை முடிக்கும் பொழுது எப்படி சொல்கிறார் மகாபெரியர்? வேதத்தினுடைய
அர்த்தத்திலிருந்து கொஞ்சம் கூட வழுவாமல் ஸ்மிருதி அதை பின்பற்றி போவது போல் இந்த சுதக்ஷனை நந்தினி என்கின்ற பசுவை பின்பற்றி சென்றாள். அழகாக இருக்கு பாருங்க. இப்போ அடுத்ததாக அவர் சொல்றாரு பாருங்க. இதை வச்சுட்டு நம்ம அவர்கிட்டையும் ஒன்று சொல்லலாம். என்ன சொல்றது, எப்பவுமே உவமானம் என்பது உவமேயத்தை விட உயர்ந்ததாக இருக்கும். எதை பற்றி சொல்லுகிறோமோ அதை வச்சு உவமானம், சிமிலி, அது உவமேயத்தை விட மேலாகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அந்த முகம் சந்திரன் மாதிரி இருந்தது, தாமரை பூ மாதிரி இருந்தது அப்படின்னா எது சொல்றது, ஒரு பெண்ணுடைய முகம் இல்லை ஒரு துறவினுடைய முகத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் உண்மையில் என்ன சொல்கிறார், இந்த துறவினுடைய முகத்தை காட்டிலும் அந்த நிலவு தான் அழகா இருக்கும், இந்த பெண்ணுடைய முகத்தை காட்டிலும் தாமரை தான் அழகா இருக்கும். ஆனால் சொல்லும்போது தாமரை மாதிரி அவளுடைய முகம் இருந்தது, நல்ல முழு வெண்மதி மாதிரி இந்த ஞானி துறவியினுடைய முகம் ஒளிவிட்டதுன்னு சொல்றோம். எப்பவுமே உபமானமானது உபமேயத்தை விட உயர்ந்ததாக இருக்கும் என்று பெரியவர் நமக்கு விளக்குகிறார். இப்ப இங்கு கடவனான திலீபனை பசுவின் சுவட்டால் பின்பற்றுகிறாள். பசு குளம்படி பார்த்து பார்த்து தான் இந்த சுதக்ஷனை பின்பற்றுகிறாள். இந்த உபமேயத்துக்கு உபமானமாக சொல்லப்பட்ட ஸ்மிருதியானது ஸ்ருதியை இன்னும் அணுக்கமாக, அவருடைய பாஷை க்ளோஸாக பின்பற்றுகிறது அப்படின்னு ஆகிறது. அப்போ உவமை சொல்வதில் தலை சிறந்தவனான காளிதாசன் இந்த உபமானத்தை சொன்னான் என்பதை விட ஸ்மிருதிகள் முழுக்கவும் ஸ்ருதிகளை அனுசரித்தவையே என்பதற்கு ஆதாரம் வேண்டியதில்லை என நமக்கு புரிகிறது. அமிர்த வர்ஷினியிலிருந்து ஸ்ரீனிவாஸ் ராம்குமார் இதை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நம்மை நன்றி கூறுகிறோம். இங்க நீங்கள் எந்த உபமானத்தால் விளக்குவோம் நம்ம பரமாச்சாரியரை சொல்லுங்க. அப்போ there are exceptions to this rule. பொதுவாக உபமானம் தான் உபமேயத்தை விட, உவமைதான் உவமேயத்தை விட சிறப்பானதாக இருக்கும். அதற்கு உதாரணம் சந்திரன் போன்ற முகம், தாமரை போன்ற முகம்லாம் பார்த்தோம். ஆனால் ஒப்பற்ற ஞானிகள் மகான்களை பற்றி சொல்லும் பொழுது எந்த உவமையும் அவர்களை நெருங்குவதே இல்லை. எந்த உவமையும் அவர்களை நெருங்குவதே இல்லை. எந்த உவமையை சொல்லியும் அவர்களுடைய உயர்வை நம்மால் சொல்ல முடிவதில்லை. சொல்லி சொல்லி தீர்வதில்லை ஜோதியின் பெருமை, சொல்லாமல் மௌனத்திலே காண்பதே அருமை என்கின்ற அப்பேற்பட்ட ஒரு உவமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா சாத்திரங்கள் என்று பார்த்தோம். அது இந்த காலத்துல கான்ட்ரவர்சி, அன்றைக்கு இல்லை. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டா, பெண்கள் வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. பெண்கள் ஏன் வேதம் சொல்லக்கூடாது என்கின்ற விளக்கத்தை பெரியவர் நமக்கு கொடுக்கிறார். அதாவது மந்திரங்கள் கம்பீரமாக சொல்லப்படக்கூடியவை. அந்த ஸ்வரங்களுடைய ஏற்ற இறக்க நாபிலிருந்து சப்தம் எழுப்பி மணிக்கணக்கில் சொல்லப்பட வேண்டியவை வேத மந்திரங்கள். அப்படிதான் சொல்லணும். அது பெண்ணாய் பிறந்தவர்களுக்கு முடியவே முடியாத காரியம், முடியாது. அப்படி சொல்வது என்பது அவர்களால் இயலாது என்று அவர் அடித்து சொல்லுகிறார். இன்னொன்று, வேத மந்திரங்களை அப்படி கோஷித்தால் தான், அப்படி அந்த ஏற்ற இறக்கங்களோடு நல்ல ஸ்தாயில அது சொன்னால்தான் அந்த மந்திரங்களுக்கு பலன். நீங்க பல இடங்கள் பெண்களை விட்டுருக்க, பல இடங்கள் ஆண்களை சொல்லும்போது சொல்வார், முணுமுணுக்க கூடாது. வேத மந்திரங்களை முணுமுணுக்க கூடாது, வாய் விட்டு சொல்லணும். மந்திர ஜபத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது, ஆனா வேத மந்திரங்களை வாய் விட்டு சொல்லணும். இப்போ காயத்ரி எல்லாம் கேசட் போட்டு பாட்டெல்லாம் பாடுறோம்ல, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது உள்நாக்கு கூட அசையாமல் ஜபம் என்பது செய்யப்பட வேண்டும். ஆனால் வேதம் என்பது கோஷிக்கப்பட வேண்டும். அந்த கோஷம், அந்த ஏற்ற இறக்கங்களோடு மணிக்கணக்கில் செய்வது என்பது பெண்களால் இயலாத காரியம். அது ஒன்று வைக்கிறார். இன்னொன்று, இவர்கள் ஆண்கள் அந்த வேத கோஷம் செய்பவர்கள் தவறாக நினைக்கக்கூடாது. அவரே சுட்டி காட்டுவதால் இது சொல்லுகிறேன். அவர் உண்ணுகின்ற நெய்யின் அளவு ரொம்ப அதிகம். நான் எரிக்கும் போட்டு அந்த வேத தீக்கு, அந்த ஒலியால் எழுந்த அக்னிக்கு ஆகுதியாக நெய், கையில மோர் வாங்கி குடிக்கிற மாதிரி நெய் வாங்கி குடிப்பார்கள். அது ஒரு பெண்களால் இயலாது, அவர்களுக்கு அது முறையும் ஆகாது. அதனால்தான் இந்த அதனால இது ஏதோ ஒரு பிடிவாதத்தின் பேர்ல நாங்களும் வேத கோஷம் சொல்லுவோம் அப்படின்னா அதுல மூன்றாவதாக ஒரு ஆபத்து இருக்கிறது. அவருடைய கர்ப்பப்பைக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறார். சயின்டிபிக்கா தான் சொல்றார். நீங்க ஏதோ அவர் நம்ம ஆட்கள் எதையும் காதல் சரியா போட்டுக்கொள்ளாதனால் தேவையற்ற விமர்சனங்கள் செய்கிறார்கள். ஸ்திரீகளுக்கு கர்ப்பப்பை இருக்கு, ஆண்களுக்கு கிடையாது. சரியா?
அதனால இந்த ஏற்ற இறக்கங்களோடு உச்சஸ்தாயிலே வேதங்களை கோஷிப்பதால் கர்ப்பப்பை பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறார். கர்ப்பப்பை முதலானவற்றுக்கும் அப்படிங்கிறார். கர்ப்பப்பை முதலானவற்றுக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடும், பாதிப்பு ஏற்படக்கூடும். அப்ப என்னாகும்? இது மட்டும் இல்லாம தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வதோடு உலகத்திலும் சூழ்நிலையிலும் சட்டில் அஃபெக்ட்ங்கிறார். இன் அ சட்டில் வே, பௌதிகமாகவும் ஸ்தூலமாகவும் சூஷ்மமாகவும் பல கோளாறுகள் உண்டாகும். அவாய்டபிள்ங்கிறதுக்காக சொல்கிறார். வாட் இஸ் அவாய்டபிள்ங்கிறத ஒரு ரைட்டா எஸ்டாப்ளிஷ் பண்றது அறிவுடைமை ஆகாது என்றது அவருடைய கருத்தாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டையும் பார்த்தோம். பெண்கள் ஏன் வேதம் சொல்லக்கூடாது என்பதையும் பார்த்தோம். இந்த பதிவை துணிந்து இட்டிருக்கின்ற ஹாலாசிய சுந்தரமையா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து இப்ப பார்க்கலாம். பெண்கள் நம்மை தொடரட்டும், நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள் என்று நம்ம பெண்களை கொண்டாடுவோம். நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள், கண்ணில் படாதிருந்தே கண்ணாக காவல் செய்வாள், அவன் கோபம் தாபம் எல்லாம் தாய் போல தாங்கிக் கொள்வாள், அகல் போல சூழும் இருளை அழகாக வாங்கிக் கொள்வாள், அண்டங்கள் பாடும் சக்தி சேலை கட்டி வந்தபோது அன்பென்னும் புல்லாங்குழலில் சூறை காற்றே தூங்கும் போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற திருஞான சம்பந்தரின் வாசகத்தை நம்மால் சொல்ல முடிகிறது. எனவே பெண்கள் நம்மை தொடரட்டும், பெண்மை காட்டும் வெளிச்சத்தை கண்ணால் நாமும் தொடர்ந்திடுவோம், காலால் கடலை தாண்டிடுவோம், உண்மையை சொல்லும் நான்மறையை உணர்த்த வந்தன சாத்திரங்கள், இந்த உண்மையை சரியாய் புரிந்து கொண்டால் உள்ளே திறக்கும் நேத்திரங்கள் என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். தானம் கொடுக்காமல் பூட்டி வைத்த சொத்தை அடுத்த தலைமுறை கரைத்து விடும், வள்ளலின் குடும்பமோ வாழ்வாங்கு வாழும். இதுதான் பரம்பரையாக வந்த சொத்து. அதுவும் தானம் கொடுக்காமல் பூட்டி வைத்த சொத்து. ஒருத்தன் பரப்பான், எல்லாவற்றையும் அதை அழித்து விடும். நிறைய பார்க்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில. ஆனா வள்ளல் கொடுத்து பழகிய வள்ளனுடைய குடும்பம் ஊராருடைய நல் ஆசிகளினால், உயிர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்துக்களினால் அந்த பரம்பரை தழைத்து வாழும். எனவே பூட்டி வைக்காதீர்கள். தனம் கம்ஸ் அவுட் ஆஃப் தானம், பை லாக்கிங் இட் யூ ஆர் பிளாக்கிங் இட் என்பார் என்னுடைய குருநாதர். அந்த வாக்கியத்தை நினைவு கொண்டு கொடுத்து வாழ்வோம். கொடுப்பதே பெறுவது என்பது பாரத நாட்டு கோட்பாடு என்று பணிவோடு கொடுப்போம். நம்ம பரத்தை இகத்திலேயே அடைவோம்.